ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதலாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுல் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. பவுல் யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்து. பவுல் எதற்காக அழைக்கப்பட்டார்? அப்போஸ்தலனாகும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு கடிதம் எழுதினார்? தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே உள்ள தேவப்பிரியருக்கு கடிதம் எழுதினார்? ரோமாபுரி. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியர் எவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தவான்களாகும்படி. நம்முடைய பிதா யார்? தேவன். நம்முடைய கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும் சமாதானமும். யாரை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து. தேவன் எவர்கள் மூலமாய் இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணினார்? தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் எவைகளில் தேவன் இயேசுவை வாக்குத்தத்தம் பண்ணினார்? பரிசுத்த வேதாகமங்களில். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமங்களில் தேவன் தம்முடைய எதை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்? சுவிசேஷத்தை பற்றி. இயேசு கிறிஸ்துவானவர் எதின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார்? மாம்சத்தின்படி. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு எப்படி ரூபிக்கப்பட்டவர்? தேவனுடைய சுதனென்று. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று எதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார்? மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே இயேசு பலமாய் ரூபிக்கப்பட்ட யாருமாயிருக்கிறார்? தேவகுமாரனுமாய்.
தேவன் யார் மூலமாய் நம்மை அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவினால். தேவன் எவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் கீழ்ப்படிய பண்ணுவார்? சகல ஜாதிகளுக்குள். தேவன் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் எதி நிமித்தம் கீழ்ப்படிய பண்ணுவார்? தமது நாமத்தி நிமித்தம். சோதனை கேள்வி 1. ரோமர் நிருபமானது எந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது? ஏ ரோமாபுரி, பி எருசலேம், சி பாலஸ்தீனம், டி கொரிந்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவன் தமது நாமத்தி நிமித்தம் எதற்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார்? விசுவாசத்துக்கு. தேவன் பவுலுக்கு என்ன ஊழியத்தை அருளிச் செய்தார்? அப்போஸ்தல ஊழியத்தை. தேவன் பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தோடு கூட எதை அருளிச் செய்திருக்கிறார்? கிருபையை. ரோமாபுரியாரின் விசுவாசம் எங்கே பிரசித்தமானது? உலகமெங்கும். பவுல் யார் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரித்தார்? இயேசு கிறிஸ்து மூலமாய். முதலாவது பவுல் எவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தன் தேவனை ஸ்தோத்தரித்தார்? ரோமாபுரியார்கள் எல்லாருக்காகவும். பவுல் எப்பொழுதெல்லாம் இடைவிடாமல் ரோமாபுரியாரை நினைத்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணும் போதெல்லாம். தனக்கு சாட்சியாயிருப்பவர் யாரென பவுல் கூறினார்? தான் சேவிக்கிற தேவன். எதோடு தான் சேவிக்கிற தேவன் தனக்கு சாட்சியாயிருக்கிறார் என்று பவுல் கூறினார்? தன் ஆவியோடு. எதினாலே தன் ஆவியோடு தான் சேவிக்கிற தேவன் தனக்கு சாட்சியாயிருக்கிறார் என்று பவுல் கூறினார்? தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கு எவைகளை கொடுக்கும்படி பவுல் வாஞ்சையாயிருந்தார்? ஆவிக்குரிய சில வரங்களை. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கு எதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை கொடுக்கும்படி பவுல் வாஞ்சையாயிருந்தார்? அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரை காண வாஞ்சையாயிருந்தவர் யார்? பவுல். எதற்காக ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரை காண பவுல் வாஞ்சையாயிருந்தார்? ஆறுதல் அடையும்படிக்கு.
எதினால் ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரோடே கூட தானும் ஆறுதல் அடையும்படிக்கு பவுல் வாஞ்சையாயிருந்தார்? அவர்களிலும் தன்னிலும் உள்ள விசுவாசத்தினால். பவுல் எங்கே போவதற்காக வேண்டிக் கொண்டார்? ரோமாபுரி. ரோமாபுரிக்கு போவதற்கு எது தனக்கு சீக்கிரம் கிடைக்க வேண்டுமென பவுல் வேண்டிக் கொண்டார்? நல்ல பிரயாணம். நல்ல பிரயாணம் எதினாலே தனக்கு கிடைக்க வேண்டுமென பவுல் வேண்டிக் கொண்டார்? தேவனுடைய சித்தத்தினாலே. பவுல் யாருக்குள்ளே நல்ல பலனை அடைந்ததாக கூறினார்? புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே. ரோமாபுரியாருக்குள்ளே எதை அடையும்படி பவுல் யோசனையாயிருந்தார்? சில பலனை. சோதனை கேள்வி 2. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே யார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார்? ஏ தேவனுடைய மகன் என்று, பி தேவனுடைய ஆவியானவர் என்று, சி தேவனுடைய சுதன் என்று, டி தேவனுடைய புத்திரன் என்று. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ரோமாபுரியாரிடம் செல்ல பவுல் எத்தனை முறை யோசனையாயிருந்தார்? பல முறை. என்ன உண்டானதினால் பவுல் ரோமாபுரிக்கு செல்ல முடியவில்லை? தடை உண்டானதினால். பவுல் யாருக்கெல்லாம் கடனாளியாயிருக்கிறார்? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும். பவுல் ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு எதை பிரசங்கிக்க விரும்பினார்? சுவிசேஷத்தை. பவுல் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க விரும்பினார்? தன்னால் இயன்ற மட்டும். பவுல் எதை குறித்து வெட்கப்படாதவர்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து. விசுவாசிக்கிறவனுக்கு உண்டாவது எது? இரட்சிப்பு. விசுவாசிக்கிறவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். முன்பு எவரில் விசுவாசிக்கிறவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது? யூதரில். பின்பு எவரில் விசுவாசிக்கிறவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது? கிரேக்கரில். விசுவாசத்தினாலே பிழைப்பவன் யார்? நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எங்கு எழுதியிருக்கிறது?
ஆபகூக் 2வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினால் உண்டாவது எது? தேவநீதி. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி எதற்கென்று வெளிப்படுத்தப்படுகிறது? விசுவாசத்திற்கென்று. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று எதினால் வெளிப்படுத்தப்படுகிறது? சுவிசேஷத்தினால். மனுஷர் எதை அடக்கி வைக்கிறார்கள்? சத்தியத்தை. மனுஷர் சத்தியத்தை எதினாலே அடக்கி வைக்கிறார்கள்? அநியாயத்தினாலே. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரிடத்தில் காணப்படுவது எது? எல்லாவித அவபக்தி, அநியாயம். எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? தேவ கோபம். எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் எங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? வானத்திலிருந்து. சோதனை கேள்வி 3. இரட்சிப்பு உண்டாவதற்கு எது தேவபலனாயிருக்கிறது? ஏ. தீர்க்க தரிசன வசனங்கள். பி. கிறிஸ்துவின் சுவிசேஷம். சி. வேத வாக்கியங்கள். டி. நியாயப்பிரமாணம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது எது? தேவனை குறித்து அறியப்படுவது. தேவனை குறித்து அறியப்படுவதை வெளிப்படுத்தியிருக்கிறவர் யார்? தேவன். தேவனுடையவைகளாயிருந்தும் காணப்படாதவைகளாக இருந்தவை எவை? நித்திய வல்லமை, தேவத்துவம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படுபவை எவை? நித்திய வல்லமை, தேவத்துவம். நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவை எது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது? உலகம் உண்டானது முதற்கொண்டு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் என்ன சொல்ல இடமில்லை? போக்கு சொல்ல. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் யாரை அறிந்திருந்தார்கள்? தேவனை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று என்ன செய்யாதிருந்தார்கள்? மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எவைகளினாலே வீணரானார்கள்?
தங்கள் சிந்தனைகளினாலே. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களுடைய எது உணர்வில்லாதது? இருதயம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களுடைய உணர்வில்லாத இருதயம் என்ன அடைந்தது? இருள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் தங்களை யார் என்று சொல்கிறார்கள்? ஞானிகள் என்று. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் யார் ஆனார்கள்? பைத்தியக்காரர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள எதன் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்? மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் ஒருவரோடொருவர் எவைகளை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் ஒப்பு கொடுத்தார்? தங்கள் சரீரங்களை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எவைகளினால் தங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் ஒப்பு கொடுத்தார்? தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினால். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களை தேவன் எதற்கு ஒப்பு கொடுத்தார்? அசுத்தத்திற்கு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? தேவன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எதை பொய்யாக மாற்றினார்கள்? தேவனுடைய சத்தியத்தை. சோதனை கேள்வி 4. நீதிமான் எதனால் பிழைப்பான்? ஏ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால். பி கர்த்தருக்கு கீழ்ப்படிவதால். சி விசுவாசத்தினால். டி கர்த்தருடைய கிருபையினால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் யாரை தொழுது சேவிக்கவில்லை? சிருஷ்டிகரை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் எதை தொழுது சேவித்தார்கள்? சிருஷ்டியை. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார்? தேவன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களை தேவன் எவைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்? இழிவான இச்சை ரோகங்களுக்கு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரின் பெண்கள் எதை ஸ்பாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள்?
சுபாவ அனுபோகத்தை ஆண்களும் பெண்களை எப்படி அனுபவிக்கவில்லை? சுபாவத்தின்படி ஆண்களும் பெண்களும் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி பொங்கினார்கள்? விரகதாபத்தினால். ஆணோடே ஆண் எதை நடப்பித்தார்கள்? அவலட்சணமானதை. ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து எதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள்? தங்கள் தப்பிதத்திற்கு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு எதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தது? தேவனை அறியும் அறிவை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் எவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார்? தகாதவைகளை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை எதற்கு ஒப்பு கொடுத்தார்? கேடான சிந்தைக்கு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? தேவன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எவைகளினால் நிறையப்பட்டார்கள்? சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எவைகளினால் நிறைந்தவர்களாயிருந்தார்கள்? பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் என்ன கூறுகிறவர்களாயிருந்தார்கள்? புறங்கூறுகிறவர்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுகிறவர்களாயிருந்தார்கள்? அவதூறு, துராக்கிருதம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவ பகைஞர், வீம்புக்காரர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் என்ன உள்ளவர்கள்? அகந்தை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள்? பொல்லாதவைகளை. சோதனை கேள்வி 4. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் யாராக ஆனார்கள்? ஏ ஞானிகள், பி மூடர்கள், சி விபச்சாரிகள், டி பைத்தியக்காரர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் யாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருக்கிறார்கள்? பெற்றாருக்கு.
சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் என்ன இல்லாதவர்கள்? உணர்வு, சுபாவ அன்பு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள் எவைகளை மீறுகிறவர்கள்? உடன்படிக்கைகளை. இணங்காதவர்களும் இரக்கமில்லாதவர்களும் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்களுடைய எத்தனை குணங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? 23 குணங்கள். சகலவித அநியாயத்தையும் செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள்? மரணத்திற்கு. சகலவித அநியாயத்தையும் செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த எதை அவர்கள் அறிந்திருந்தார்கள்? நீதியான தீர்ப்பை. தாங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று அறிந்தும் அதை செய்கிறவர்கள் யார்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர். சகலவித அநியாயத்தையும் செய்கிறவர்கள் எவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள்? சகலவித அநியாயத்தை செய்கிறவர்களிடத்தில். தேவன் தீர்மானித்த தீர்ப்பு எப்படிப்பட்டது? நீதியான தீர்ப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன்.